டிஸ்கில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது நம்ம ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய முதுகு தண்டுவடம் அப்படின்றது நம்ம நேராக நிமிர்ந்து உட்கார்றதுக்கும் இல்லை நம்ம நேராக நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு போன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளால் வந்து நேராக உட்கார முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் டிஸ்க் பல்ஜில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போது டிஸ்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் வந்து குறிப்பாக நம்மளுடைய கழுத்துலேருந்து, நம்மளுடைய ஸ்கல் போன் சொல்லக்கூடிய அந்த தலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கழுத்துலேருந்து நம்ம உட்காரக்கூடிய இடம் வரைக்குமே மேலேருந்து கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்றா வந்து சின்ன சின்ன எலும்புகள் அடுக்கப்பட்டிருக்கும். அந்த எலும்புகள் லைனாக அடுக்கப்பட்டிருக்கிறது வந்து கழுத்து எலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 7 போன்ஸ் வந்து சர்விக்கல் போன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 7 போனில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சர்விக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 7 போனில் கடைசி 2 போனில் தான் நமக்கு அதிகமான டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ப்ராப்ளம் வந்து தேய்மானம் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்கும். கடைசி C7 C6 C7 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 இடங்கள் வந்து அதிகமான பாதிப்புகளை உருவாக்கும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த இடம் வந்து லம்பார் போன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு 5 எலும்புகள் சேர்ந்தது தான் அந்த லம்பார் போன் அப்படின்றது. அதில் இருக்கக்கூடிய கடைசி 2 எலும்புகள் ரொம்பவே சின்ன ஒரு குறுகலான அமைப்பில் இருக்கும். அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது லம்பார் பாதிப்புகள்னு சொல்லுவோம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்க் பல்ஜ் வந்து L4 L5ல் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடம் தான் கடைசி 2 எலும்பு தான் ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல வந்து இருக்கும். இந்த 2 இடங்களில் தான் அளவுக்கு அதிகமான பாதிப்புகள் டிஸ்க் பல்ஜை பொறுத்த வரைக்கும் நடக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு இடத்துல பாதிப்பு வந்தாலுமே இன்னொரு இடத்துலையுமே அடுத்த பாதிப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த எலும்புகள் ஒன்றுக்கு கீழே ஒன்றா கரெக்டான பொசிஷனில் அடுக்கி இருக்கும். அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொசிஷன் மாறும்போது நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் அப்படின்றது வெளியில் பிதுங்கி வெளியில் போகும்போது டிஸ்க் பல்ஜ் அப்படின்றது நடுவில் 2 எலும்புகள் உரசாமல் இருக்கிறதுக்காக நடுவில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு வெளியில் போகும்போது அந்த எலும்பு கீழே இறங்க ஆரம்பிக்கும். அடுத்து இருக்கக்கூடிய எலும்பையும் புல் பண்ணி கீழே இழுக்கும். அப்போ ஒன்றோட ஒன்று கீழே இழுக்க ஆரம்பித்து நிறைய இடத்துல வந்து பாதிப்புகளை உருவாக்கும். இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் சொல்கிறது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸும் சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ரெண்டையுமே சேர்ந்தது தான் இந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம்.